ஆபத்தான நிலையிலும் பயன்பாட்டில் இல்லாமல் இருக்கும் நிலையிலும் உள்ள பழைய பள்ளி கட்டிடங்களை இடிக்க உத்தரவு. அரசு பள்ளி மாணவர்களின் ஆதார் எண்களை டிசம்பர் மாதத்திற்குள் பதிவு செய்யுமாறும், வங்கி கணக்கில்லாத மாணவர்களுக்கு தபால் நிலையத்திலேயே சேமிப்பு கணக்கு துவங்கவும் பள்ளிக் கல்வித்துறை அறிவுறுத்தல். நாய்கள் வளர்ப்பை ஒழுங்குபடுத்த தமிழக அரசு நடவடிக்கை. நாய்களின் வால்களை வெட்டுவது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது என்பன உள்ளிட்ட நெறிமுறைகள் வெளியீடு. கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா மீது களங்கத்தை ஏற்படுத்த பாஜக முயற்சிப்பதாக காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றச்சாட்டு. பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோர் மீது வழக்குகள் உள்ள நிலையில் அவர்கள் ராஜினாமா செய்தார்களா என்றும் கேள்வி. சித்தராமையாவுக்கு காங்கிரஸ் எப்பொழுதும் உறுதுணையாக இருக்கும் என்றும் உறுதி. அரசு பள்ளி ஆசிரியர்கள் 55,000 பேருக்கு 2வது கட்டமாக கையடக்க கணினி வழங்கப்படும். மாணவர்களின் கற்றல், ஆசிரியர்களின் கற்பித்தல் திறனை மேம்படுத்த பள்ளிக் கல்வித்துறை நடவடிக்கை. சென்னை மாநகரில் மேலும் 66 புதிய தாழ்தள பேருந்துகள் பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. ஏற்கனவே 58 தாழ்தள பேருந்துகள் இயக்கப்படும் நிலையில் அனைத்து தரப்பு பயணிகளின் வசதிக்காக போக்குவரத்து துறை நடவடிக்கை. நேர்மையான துணிச்சலான அரசியல்வாதி ராகுல் காந்தி என நடிகர் சாயிஃப் அலிகான் கருத்து. இந்தியாவின் எதிர்காலம் அவர்தான் என்றும் புகழாரம். ஆதார் மற்றும் பான் கார்டு விவரங்களை வெளியிட்ட பல்வேறு இணையதளங்களை முடக்கியது மத்திய அரசு. வாடிக்கையாளர்கள் விவரங்களை கசியவிட்டதாக எழுந்த குற்றச்சாட்டை தொடர்ந்து நடவடிக்கை. என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.